இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் இப்போ அடுத்தடுத்து பரபரப்பான திருப்பங்கள் தான் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக வரப்போகிற வாரத்தில் டிஆர்பியில் நம்பர் 1 இருக்க போகிறாங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லைங்கிற மாதிரி தான் கதை போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மனோஜ் மாட்டினதே நமக்கு ஒரே ஜாலியாக இருந்துச்சு. எப்படான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்த மனோஜ் மாட்டினதுக்கப்புறம் எல்லாம் சூப்பராக இருக்கும்னு பார்த்தா அடுத்த செகண்ட் நமக்கே அதிர்ச்சியை கொடுத்து இப்போ ரோஹிணி கிளம்பி காணாமல் போயிட்டாங்க. காணாமல் போயிட்டு அதுவும் எங்கே போயிருக்காங்க, தன்னுடைய சொந்த அம்மா வீட்டுக்கே கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது என்ன அப்படின்னா எது நடந்தாலும் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லவன் தலை தான் உருளும் சீரியல்களில். அந்த மாதிரி இப்போவே மனோஜை மாட்டி விட்டு மனோஜ் பெரிய தப்பானாருங்கிறத விட்டுட்டு மனோஜ் எப்படி சம்பளத்துக்கு சம்பளம் கொடுத்தாரு, அதெல்லாம் எங்கேருந்து கொண்டு வந்து கொடுத்தாரு, வட்டி கடன் வாங்கியிருக்காரு, இல்லை விஜயாவும் இல்லை உடந்தை அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து கும்பலாக அப்போ முதல்ல மனோஜ் அடிக்கும்போது அடித்தாங்க. அடுத்து திருப்பி ரோஹிணியை காணணும்னு எல்லாம் உண்மையில தான்ப்பா தப்பு அப்படின்னு முத்துவை போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ திருப்பி முத்து மீனா தலையில் ஒரு இடி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோஹிணியை பற்றி விசாரிக்கிறது குமாரபாளையம் போயிருக்காங்க 3 பேரும், முத்து, மனோஜ் அண்ட் மீனா அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லை, அன்லஸ் அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ட்விஸ்ட் இல்லாட்டி ஒழிய. ஸோ அவங்க அது தேடிட்டே இருந்து கடைசியாக ஒரு கட்டத்தில் ரோஹிணியுடைய வீடு இதுதான், ரோஹிணிகளே கிடையாது, கல்யாணின்னு மட்டும் மீனாவுக்கு தெரிய மீனா அதை மனோஜ் கிட்ட சொல்லாமல் தனியாக அங்கே போய் பார்த்தாங்க. இல்லை முத்து மீனா மட்டும் அங்கே போய் பார்க்க அங்கே கிறிஷோட பாட்டி இது என் பொண்ணு தான், இவள்கிட்ட பணம் கிடையாது, ஆனால் இது அவனோட அண்ணன் குழந்தை இந்த கிறிஷ், நானும் சீக்கிரமாக எப்போ வேணாலும் இருப்பனா இருக்கு இல்லையாங்கிறது தெரியாது, இந்த உண்மையை ஒட்டி யார்ட்டையும் சொல்லாமல் தயவு செஞ்சு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு, உங்களுடைய குழந்தைய அவங்க அண்ணனோட குழந்தை அப்படின்னு கதை படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அது ரோஹிணி என் பொண்ணு தான், இவ குழந்தை தான் இது ஆனால் தயவு செஞ்சு யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்ல மீனாவும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னா இன்னமும் கதை ஒரு மாதிரி ட்விஸ்டடாக போக ஆரம்பிச்சிடும். கடைசியில் இந்த பிரச்சனையும் இவங்க தரையில் தான் உருளுங்கிற மாதிரி ஆகிடும். அப்படி நடக்குதா, இல்லை இந்த தடவை கடைசி செகண்டில் ரோஹிணி தப்பிக்க போகிறாங்களா மாட்டாமாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சால் மீனா அந்த விஷயத்தை எல்லார்ட்டையும் சொல்லிடுறதான் கரெக்டுங்கிறது நமக்கு தோணுது. இல்லை நானும் சரி ஓகே கிறிஸ் மேலே இருக்க பாசத்தில் கிறிஸ்ட் என்னை காப்பாற்றணும், தண்ணிக்குள்ளே இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாமல் இருந்தாங்கன்னா இது இவங்க தலையில தான் பின்னாடி ஒரு நாள் வெடிக்கும். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறது சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா